1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு 1000 ரூபாய் மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன், வேற எது ஒன்றும் தெரியாது போல. 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க, நீங்க எத்தனை ரூபாய்க்கு பிறந்தவங்க காளியம்மா? அங்க பாஜக என்ன மண்டபத்தில் எழுதி கொடுக்கிறதோ அதைத்தான் இவர்கள் இங்கே வந்து ஒப்பித்து விட்டு போகிறார்கள். அதனால குஷ்பு பேசியதற்கும் இவர்கள் இங்கே ஒப்பிப்பதற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. அண்ணனுடைய இசிசியு கார்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் வீடு வரலும் திரள் நிதியெல்லாம் ஓடிட்டு இருக்கு. திரள் நிதியெல்லாம் தாண்டி 1000 பேர் 1000 ரூபாய் திட்டம், இதை உங்களுக்கு கொடுக்க முடியாதா? இதை வந்து புலம்புறாங்க. இருந்தாலும் யாரு? இந்த குடிகாரன். பிச்சை எடுத்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற நீ மக்களுக்கு கொடுக்கப்படுகிற உரிமை தொகையை இழிவுபடுத்துறானா நீ எவ்வளவு பெரிய கேவலமான பிறவி. ஒட்டுமொத்த கட்சியுமே பிச்சையில தாங்க ஓடிட்டு இருக்கு. களத்தில் நின்று இவர் போராடுறாராம். இவர் களத்துல எப்படி நின்று போராடினாரு அப்படிங்கிறது மதுரை செல்வத்துக்கும் விஜயலட்சுமிக்கு தான் தெரியும். சமீபத்துல திருச்சி சூர்யா, சாட்டை துரைமுருகன், உலக தலைவர்கள் 2 பேரு பேசிட்டு ஆடியோ ஒண்ணு லீக் ஆச்சு, கேட்டிருப்பீங்க. அதுல வந்து சாட்டை துரைமுருகன்ட்ட கண்டிக்கிறாப்ல, நீ வந்து அண்ணாமலை வந்து இனிமேல் குறைச்சு பேசக்கூடாது, ரொம்ப மோசமா விமர்சிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே சரிண்ணே இனிமேல் பாத்துக்கிட்டேன், பல்படாம பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் அண்ணனே சொல்லியிருக்கிறாரு, சீமானே சொல்லியிருக்கிறாரு, நம்ம டார்கெட் திமுக தான். பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் அதுதான் அந்த ஆடியோல இருக்கு. அந்த அசைன்மெண்ட்டை தான் இப்ப சீமான் செய்யறாரு. அது சாதாரணமாக இல்லை, எல்லை மீறி போயிருக்கு. மிகப்பெரிய மாற்றத்தை செய்த இந்த திராவிட மக்களுக்காக பல நன்மைகளை செய்த கலைஞரை மிக இழிவாக ஒரு வயசான திருட்டு பய அப்படின்னு நீ கதை சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன வயசாகுது? 59 வயசு. இன்னும் 2 வருஷம் கழிச்சுன்னா நீயே முதியோர் பென்ஷன் வாங்கணும். உன்னுடைய கட்சியில இருந்து இத்தனை பேர் வர்றாங்க, நீ பண்றதெல்லாம் திருட்டுத்தனம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு பெரிய திருட்டுத்தனத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு திருட்டு பய, அக்மார் பிச்சைக்கார பய, தலைவர்களை திருட்டு பயன்னு கொச்சைப்படுத்துவதுமாக செயல்படுகிறார் என்றால் அவர் வேற யாருக்கு வேலை செய்கிறார்? திருச்சி ஜி கார்னர் பகுதியில மாவீரர் நாள் கூட்டம் போடணும்னு சொன்ன உடனே சாட்டை துரைமுருகன் வழியாக ரெட்டி கிட்ட பேசி அதன் மூலமாக அண்ணாமலையிடமிருந்து பெறப்பட்டதான் இந்த அனுமதி அப்படின்னு சொல்லி திருச்சி சூர்யா உரையாடலையும் சொல்றாரு. சோ இந்த அளவிற்கு ஒன்றிய அரசின் ரயில்வே இடத்தை கொடுத்து ஊக்குவிக்கிறார்கள். சோ இந்த வேறுபாடு என்பது பாஜகவின் ஒரு பிராக்சியாக, ஒரு ப்ரோ பிஜேபியாக, அவர்களுடைய கையாளாக இவர் இருக்கிறார். களத்தில் போராளியாக நிற்கிறேன் என சீமான் கூறுவது ஏற்க வேண்டிய உண்மை. கருத்து வேறுபாடுகள் தாண்டி இதை எவரும் மறுக்க முடியாது. சீமானை குறித்து போர்டு மாரிதாஸ் முதல்ல மிக கேவலமாக போர்டை வச்சுட்டு அவன் தான் வந்து அதிகமாக விமர்சிச்சு அம்பலம் பண்ணான். எவ்வளவு நெருக்கமான தங்களுக்குள் எவ்வளவு ஒரு கருத்து ரீதியான, அதாவது ஒரு உடன்படிக்கை இருந்துச்சுன்னா இப்படியெல்லாம் வந்து பாராட்டி மெய்சில் இருக்க முடியும். டோக்கன் நம்பர் 110 சொல்லு ஜி. நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏஞ்சி எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீ தானே டோக்கன் நம்பர் 110 கவுண்டர் நம்பர் 4க்கு போ. டோக்கன் நம்பர் 110. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். தோழர் தோழர் 1000 ரூபாய் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகையை இந்த அரசு வழங்குகிறது. அதை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் எதிர்க்கட்சியினர். நிர்மலா சீதாராமன் வெள்ள நிவாரணத்தை வந்து பிச்சை அப்படின்னு சொன்னாங்க. குஷ்பு வந்து மகளிர் உரிமை தொகையை பிச்சை அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய நீட்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய மயிலாடுதுறை வேட்பாளர் காளியம்மாள் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி கடுமையா விமர்சிக்கிறாங்க. சீமானும் அதே போல 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு அவரும் சொல்லி விமர்சிக்கிறார். இந்த மகளிர் உரிமை தொகை குறித்து இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வர்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? காளியம்மாள் பேச்சுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? அது மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது மகளிர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்குது. கள நிலவரத்தில், அதாவது ஓட் பாலிடிக்ஸ்லையும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. இதுவரைக்கும் தன் வாழ்க்கையில் ஒரு பணமே, அதாவது வந்து புழங்காத பெண்கள்லாம் இருந்திருக்காங்க. அதாவது கணவன் சம்பாதிப்பார், கேட்டால் 10 ரூபா 20 ரூபான்னு கொடுப்பாரு, அன்னைக்கு என்ன சமையலுக்கு உண்டோ அதுதான் கொடுப்பாரு. அந்த மாதிரியான பெண்களுக்கும் இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் என் தேவைக்கு அப்படின்னு வந்து சேர்ந்துருக்குது. இது மொத்த வாக்காளர்கள்ட்டையுமே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது களத்தில் வந்து வேலை செய்கிறதுன்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்தமா பாஜக, அதாவது எதிர்த்தரப்பு இருக்கு இல்லையா, நம்ம திராவிட அரசுக்கு எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடிய பாஜக கூடாரத்தை இது அச்சுறுத்துகிறது.
இந்த அச்சத்தின் வெளிப்பாடாக இவர்கள் எல்லாம் வந்து இதை பிச்சை. இல்ல 1000 ரூபாயை வச்சு என்னங்க செய்ய முடியும்? அத ஒரு பெரிய திட்டம் நீங்க எப்படி சொல்றீங்க? 1000 ரூபாயை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீயா நானாங்கிற ஒரு ப்ரோக்ராமே வச்சு ஒரு நாள் எவ்வளவு மணி நேரம் காத்திருந்தால் நாங்கள் இந்த 1000 ரூபாயை பெற முடியும் அப்படின்னு ஒரு உழைப்பாளி சொல்கிறார். ஒரு கூலிக்கார் அம்மா அந்த 1000 ரூபாயை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம நீங்க பிரச்சனை என்னன்னா, ஒரு விஷயத்தை வாங்க வேண்டும் வீட்டுக்குள்ள, குழந்தைக்கு ஏதாவது உடனே ஒரு 10 புத்தகம் வாங்கணும் இல்லை நோட்டு வாங்கணும் அப்படின்னா இந்தா அப்படின்னு தூக்கி கொடுக்கறதுக்கு உடனே ரூபாய் இருக்காது. இன்னைக்கு அப்படி இல்லை. 1000 ரூபாய் பல விதங்களில் யூஸ் ஆகும். இன்னொன்று 1000 ரூபாய் மட்டும் இல்லைங்க, இந்த இலவச பேருந்து இது பல விதங்களிலும் வெறும் 1000 ரூபாய் மட்டும் இல்லை, பெண்களுக்கு பல விதங்களிலும் உதவி செய்கிற ஒரு அரசாக இருக்கிறது. இது எதிர்த்தரப்பை அச்சுறுத்துகிறது. அதனால அதை இழிவுபடுத்துகிற வேலையை ஒரு மேட்டுக்குடியாக இருக்கிற குஷ்புவும் அதுக்கு அடுத்தால உயர்தட்டாக இருக்கக்கூடிய பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த நிர்மலா சீதாராமனும் இதை பேசுகிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவது இயல்பான ஒரு விஷயம். ஆனா இதே சாதாரண எளிய மக்களின் உணர்வு நிலையிலிருந்து அந்த வாழ்க்கை சூழலிலிருந்து போன ஒரு பெண் காளியம்மாள், அதுவும் நாம தான் சொல்றோம் பாஜகவின் பி டீமாக சீமான் விளங்குகிறார், அவர்களுடைய தம்பிகள் இருக்கிறார்கள், தங்கைகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அவங்க என்ன பேசினாங்களோ அதை விட மோசமாக 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க. நீங்க எத்தனை ரூபாய்க்கு பிறந்தவங்க காளியம்மா? அதை நாங்க கேட்கணும். ஏன்னா உண்மையிலேயே வாழ்க்கையில் வறுமையின் பிடியில் வாழ்க்கை பிரச்சனைகளை புரிந்தவர்களாக இருந்தால் இந்த அவங்க வந்து அப்படித்தானே. நான் ஒரு சாதாரண வீட்டுல இருக்கிறாங்க, அவங்க வீடே ரொம்ப எளிமையான வீடா இருக்குது. அவங்களும் அப்படி ஒரு எளிமையான ஒரு மீனவ சமூக பின்னணியில இருந்தா வர்றாங்க. அதுதான் சொல்றேன். நீங்க நிர்மலா சீதாராமன், நிர்மலா மாமி வந்து வெங்காய விலை ஏறி விட்டது, எனக்கு வெங்காயம் சாப்பிட்டு பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுகிற பதில் என்பது அந்த உணர்வு அந்த ரத்தத்தில், அதாவது அந்த அவர்கள் பிறந்த வருணத்தில் அந்த வர்க்கத்திலிருந்து வருவது. குஷ்பு வந்து ஓரளவுக்கு வசதியான பின்னணியில இருந்தா வராங்க. அவர் இஸ்லாமியர் இருந்தாலும் வர்க்கத்தில் உயர்ந்தவர் தான். ஆனா இந்த அம்மா அப்படி கிடையாது. அப்போ புதிதாக கொஞ்சம் வசதியையோ வாய்ப்புகளையோ பெற்றவர்கள் அல்லது பெற வேண்டும் என்று துடிப்பவர்கள் இவ்வளவு மோசமா பேசுறாங்க அப்படிங்கிறது மிக மிக ஒரு கேவலமான விஷயம். அதாவது நம்மளுடைய ஆட்களையே, நமது வர்க்கத்திலிருந்து நமது பிரச்சனையிலிருந்து வந்தவர்களையே இப்படி விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா விலைக்கு வாங்கினாலும் இவ்வளவு மோசமாக கூவ முடியுமா? கொடுக்கிற காசுக்கு மேல கூவுறாங்களே அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே வேதனை அளிக்குது. இந்த திட்டங்களால் பயனடைந்த பெண்கள் எத்தனை லட்சம் பேர்? இதே நீங்க மீன் அப்படிங்கிறீங்க, மீனவ பெண்கள் எத்தனை பேர் மீன் விற்கிறதுக்கு வராங்க? வண்டியில இவ்வளவு பொருட்களை தூக்கிக்கிட்டு இன்னைக்கு இலவசமா அந்த வண்டியில போயிட்டு வர்றாங்கன்னா அந்த பெண்களுக்கு தெரியும் மாதம் 1000 ரூபாய் என்பது எவ்வளவு பெரிய தொகை. நான் வந்து பாரிஸ்ல இருந்து நான் வந்து இங்க வரல வித்துட்டு போனோம் இந்த இடத்துக்கு பொருளை வாங்கிக்கிட்டு. அப்ப அந்த மிச்சத்தை எல்லாம் அவர்கள் வாழ்வில் அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. என்ன உங்க குடும்பத்துல இருந்து காசையா கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அது முதலமைச்சரோட சொந்த காசா? ஒரு நாளைக்கு 400 ரூபாய்க்கு 2 கோட்டர் அடிக்காப்லையாம் ஒரு ஆண். அந்த 400 ரூபாய் கணக்கு போட்டீங்கன்னா 12,000 ரூபாய் நாங்க வந்து கப்பம் கட்டுறோம், அதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறீங்க. நான் உண்மையிலேயே நீங்க தர்றதா இருந்தா 12,000 ரூபாய் தரணும் அப்படின்னு லாஜிக் பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், இதை விட மோசமாக குடிக்க வைப்பதற்கு டார்கெட் பிக்ஸ் பண்ணியது ஜெயலலிதா ஆட்சி. ஒவ்வொரு IAS அதிகாரிகளையும் கூப்பிட்டு இவ்வளவு கலெக்ஷன் காட்டணும்னு சொல்லி மிரட்டியதெல்லாம் அந்த ஆட்சி. அப்ப கூட அவர்கள் 10 பைசா, அவர் பெண் தான் ஆனாலும் கூட அந்த பெண்களுக்கு எதுவும் செய்யணும்னு எதுவும் பண்ணல. அதாவது சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது, அதை மாற்றுவதற்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு அரசால் எந்த அளவிற்கு செயல் முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது உனக்கு வலிக்கிறது என்றால் கூடுதலா தாங்க என்பது கேட்பது தவறில்லை. ஆனால் இதிலிருந்து தான் வருகிறது, இதைத்தான் கொடுக்கிறார்கள் பேசுறீங்களா? அப்போ நீங்கள் யாரிடம் வாங்கி கொண்டு இதை பேசுகிறீர்கள்? அப்ப மேட்டுக்குடி நிர்மலா சீதாராமனின் பாஜகவின் பேச்சைத்தான் உங்கள் வழியாக உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வருகிறது அப்படின்னு தான் நாம பாக்குறோம். இல்ல இன்னொன்னு, இந்த கூட்டத்துக்கு இந்த 1000 ரூபாய் பற்றி பெண்களுக்கு கொடுக்குற, அதாவது அந்த வார்த்தையே முக்கியமானது, உரிமை தொகை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பெண்களுக்கு கொடுக்க வேண்டியது அவர்கள் பெற வேண்டிய உரிமை, இன்னும் பெரிய தொகையை கொடுக்க வேண்டும், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? திரள் நிதி தாங்க. அண்ணனுடைய இசிசியு கார்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் வீடு வரலும் திரள் நிதியெல்லாம் ஓடிட்டு இருக்கு. திரள் நிதியெல்லாம் தாண்டி 1000 பேர் 1000 ரூபாய் திட்டம் எவ்வளவு? அதாவது நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசியிருக்கிறேன், பால் தினகரன் பற்றி பேசும்போது, கிறிஸ்தவர்கள் பற்றி பேசும்போது இளம் பங்காளர் திட்டம்னு
அதாவது இந்த மாதிரி பிச்சை எடுத்தே பழக்கப்பட்டவர்கள் நவீன புதிய யுத்திகள் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. சாதாரண சின்ன பசங்க கிட்ட இருந்து பணம் புடுங்கிறது அந்த இளம் பங்காளர் திட்டம். இது என்ன தெரியுமா, பிக்சடா எனக்கு ஒரு அமௌண்ட் வேணும், அதுக்கு ஒரு 1000 பேர் 1000 ரூபாய் திட்டம் மாதம் மாதம். இதை உங்களுக்கு கொடுக்க முடியாதா? இதை வந்து புலம்புறாங்க. இந்த ஆளு யாரு? இந்த குடிகாரன். யாரு? தமிழ் குடிகாரன். தமிழ் குடி யாரு? இப்பதான் புலம்பிக்கிட்டு இருக்கிறானே, பேசுறல. ப்ளீஸ் ப்ளீஸ் கேளுங்க, புரியுதா உங்களுக்கு? ப்ளீஸ் ப்ளீஸ். யாரு ப்ளீஸ்? சீமானா? ஆமா. 1000 பேருக்கு 1000 ரூபாய் கொடுங்க, இதை கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து கட்சியை வலுவா நடத்துவோம். இது இந்த ஆள் கேட்கறான். கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம துரைமுருகன் பேசுறான். யாரு? சாட்டை துரைமுருகன் அண்ணன் மாவீரர் நாளுக்கு பிச்சை எடுத்தாரு. என் முன்னாடி 10 பேருக்கு போன் பண்ணி பிச்சை எடுத்தாரு. பிச்சை எடுத்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற நீ மக்களுக்கு கொடுக்கப்படுகிற உரிமை தொகையை இழிவுபடுத்துறானா? நீ எவ்வளவு பெரிய கேவலமான பிறவி. ஒட்டுமொத்த கட்சியுமே பிச்சையில தாங்க ஓடிட்டு இருக்கு. இன்னொன்னு, இது இந்த இடத்துல மட்டும் இல்ல. இப்ப நாம இப்படி சொல்றோம்ல, அப்படி கிடையாது. அவனே சொல்றான், நானே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நானே ஒரு பிச்சைக்கார பையன். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மள சொன்னோம். இல்ல, சமூகத்துக்காக அவர் போராடுறாரு. அவர் நிதி கேட்கறதுல என்ன தப்பு? எது சமூகம்? எந்த சமூகத்துக்காக போராடுறாரு? அப்படி சமூகத்துக்காக போராடியவர் 2 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து, வாடகைங்க லீஸுக்கு போகல. லீஸுக்கு நம்மெல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் இருந்துச்சுன்னா ஒருத்தர் ரூம்ல லீஸுக்கு போயிருவோம். மாசம் 2 லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு இருக்கிறாரு. ஏன்? அவர் நினைத்தால் 500 கோடிக்கு, ஏன் 50 கோடி 100 கோடிக்கு கூட வீடு வாங்க முடியும். அவ்வளவு வசதிகள் இருக்கிறாரு. அவர் எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாருங்கிறத அதர்மம் மனோஜ்ட கேட்டோம்னா லிஸ்ட்லா வந்துட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாவே பேசலாம். இல்ல, காளியம்மாள் இதுக்கு முன்னாடி வந்து அந்த மயிலாடுதுறை தொகுதியினுடைய திமுக எம்பி ராமலிங்கம் அவரை மேடை போட்டு வச்சு செய்ய போற அப்படின்னு ஒரு இரட்டை அர்த்தம் புதிந்த துணையில அவங்க வந்து பேசுனாங்க. அது சர்ச்சையானுச்சு. இப்ப அடுத்து இப்படி பேசுறாங்க. ஆனால் திராவிட இயக்கங்கள் பெண்களுக்கு சம உரிமை தருவதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் வைக்கிறாங்களே. இல்ல, காளியம்மாவை பொறுத்தவரையிலும் அவருடைய வர்க்க நிலை உயர்ந்திருக்கலாம், அல்லது அவர்கள் பாஜகவினுடைய அஜெண்டாவின் கீழ் பாஜகவின் வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். இங்க வந்து பெண்கள் ஆண்கள் சமநிலை, இன்னொன்னு சமூகத்தில் பெண்களுக்கு முன்னேற்றம், இதெல்லாம் இவர்களுடைய இலக்கு கிடையாது. அங்க பாஜக என்ன மண்டபத்தில் எழுதி கொடுக்கிறதோ அதைத்தான் இவர்கள் இங்கே வந்து ஒப்பித்து விட்டு போகிறார்கள். அதனால குஷ்பு பேசியதற்கும் இவர்கள் இங்கே ஒப்பிப்பதற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. முழுக்க முழுக்க இவர்கள் இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்படுவது உள்ளூர உறுத்துவதால், தங்களுடைய வாக்குக்கும் தங்களுடைய இருப்புக்கும் வலி ஏற்படுத்துவதால் கணக்கிறார்கள். இன்னொன்னு மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரம், அதுல திமுக எதிர்ப்பு அதை வந்து முதன்மையா வைக்கிறாங்க. இது நாடாளுமன்ற தேர்தல். இப்ப திமுக ஆளுங்கட்சியா இல்ல, ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சியோடையும் கூட்டணியில இல்ல, அதாவது ஒன்றியத்தில் சொல்றேன். அப்படி இருக்கிறப்ப திமுக எதிர்ப்பை இவர்கள் முதன்மைப்படுத்துவதற்கான நோக்கம் என்ன? ஏன்னா கடந்த காலங்களில் சீமானே சொல்லிருக்கிறாரு, ஆரியம் தான் எங்களுக்கு எதிரி, திராவிடம் எங்களுக்கு வந்து பங்காளி, இப்படியான விளக்கங்களை அவரும் சொல்லிருக்கிறாரு, மணியரசனும் சொல்லிருக்கிறாரு. ஆனால் இந்த பிரச்சாரத்தில் திமுக எதிர்ப்பை மட்டும் பிரதானமாக காங்கிரஸ் எதிர்ப்பை முன்வைப்பதற்கான காரணம் கரெக்ட். அதாவது திமுக பங்காளி உண்மைதான். அதாவது திராவிடர்கள் ஆரியர் அல்லாதவர்கள், பார்ப்பனர் அல்லாதவர்கள் அப்படிங்கிறதுக்குள்ளதான் இவங்களும் சொல்லுவாங்க. இதே சீமான் இதே வாயிலிருந்து தான் வந்தது. நான் வந்து நாம் தமிழர் தான் பேர் வச்சிருக்கிறேன், எத்தனை பார்ப்பனர் வந்து எங்க கட்சியில சேர்ந்துட்டான்னு கேட்டாரு. அவன் சேரமாட்டான். ஏன்னா நீ பார்ப்பனர் அல்லாதவன், நீ சூத்திரனன் என்பது அவனுக்கு தெரியும். அவன் அந்த இடத்துல லெப்ட் ஹேண்ட்ல தான் உன்னை டீல் பண்றான். ஆனா உன்னை அவன் வச்சிருக்கிறதே என்னுடைய பங்காளி தான் நீ. ஆனா உன் பங்காளியை போட்டு தள்ளணுங்கிறதுக்காண்டி தான் உன்னை தயாரிச்சு வச்சிருக்கான். என் கையால் வெட்ட மாட்டேன் உன்னை, என் கையால் உன்னை அழிக்க மாட்டேன், உன் பங்காளி கையால் அழிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கையில இருந்தே ஒரு கத்தியை கொடுத்து நம்மளை குத்த விட்ட ஒரு நபர் தான் வந்து இந்த சீமான். சரிங்களா? இவர்களுடைய இலக்கு இப்போ இது வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் பாஜக என்கிற ஒரு பாசிச சக்தியை நாம் எதிர்த்து நிற்கிறாங்க. அது ஒட்டு மொத்தமா நம்மளுடைய தமிழர் உரிமை, ஏன் மக்களுடைய வாழ்வுரிமை, சிஏஏ, என்ஆர்சி போன்ற சட்டங்களை கொண்டு வந்தது, ராமர் கோயிலை கட்டினேன்னு சொல்லிட்டு ஜூம்லா விட்டுக்கிட்டு இருக்கிறது, ஜிஎஸ்டிங்கிற முறையில நம்மளுடைய பணத்தை பிடிச்சி
அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது, சாதாரண மக்களுடைய அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையை உயர்த்தி இருக்குது, சிலிண்டருடைய விலையை உயர்த்தி இருக்குது. இப்படி எல்லா விதங்களிலும் தேர்தல் பத்திர ஊழல், சிஏஜி அறிக்கையில வந்த 7.5 லட்சம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த கட்சியை விட்டு அதாவது ஒரு ஆளுகிற கட்சியை விட்டுக்கிட்டு எதிர்த்து நிக்கிற ஒரு சக்தியோடு நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிறான்னா இவன் எவ்வளவு பெரிய ஆள். அப்போ நான் என்ன சொல்றேன், திட்டமிட்டு பாஜக நீ இதை பேசு, திமுகவையும் காங்கிரஸையும் மட்டும் திட்டு. இன்னைக்கு காலையில காங்கிரஸ் அறிக்கை வந்திருக்குங்க, தேர்தல் அறிக்கை, அதை விமர்சிச்சு பேசிட்டு இருக்கிறானா அப்படின்னா பாத்துக்கங்களேன். உண்மையிலே நீ யாரை திட்ட வேண்டும்? கச்சத்தீவு விவகாரத்தில் இத்தனை 10 வருஷம் ஆகுது, ஏன் முதல்ல கச்சத்தீவு போனது அப்படிங்கிறத முதல்ல பேசணும். வெஜ் பேங்கிற பகுதியை வாங்கி கொண்டுதான் கச்சத்தீவை கொடுத்திருக்காங்க. சோ 2 ஒப்பந்தங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நாம பேசுவோம் சொல்லி செல்வ பிறந்தகை சொல்றாரு. நீங்க என்னோட விவாதிக்க வரீங்கன்னா தாராளமா வாங்க. வெஜ் பேங்க் ஏன் வாங்கப்பட்டது, எப்படி வாங்கப்பட்டது அப்படின்னு அவர் பேசுவாங்கிறாரு. சோ கச்சத்தீவை இன்னைக்கு இழுத்து வச்சு பாஜக எப்படி காங்கிரஸை வஞ்சிக்கணும்னு நினைக்குதோ அதே திட்டத்தோடு இருந்தால் பேசுறான்னா அப்ப இவன் யாருக்கு வேலை செய்யறான்? இன்னொன்னு, சமீபத்துல திருச்சி சூர்யா, சாட்டை துரைமுருகன், உலக தலைவர்கள் 2 பேரு பேசிட்டு ஆடியோ ஒண்ணு லீக் ஆச்சு, கேட்டிருப்பீங்க. அதுல சாட்டை துரைமுருகன்ட்ட கண்டிக்கிறாப்ல, நீ அண்ணாமலையை இனிமேல் குறைச்சு பேசக்கூடாது, ரொம்ப மோசமா விமர்சிக்கிற அப்படின்னு சொன்னோன்னே, சரிண்ணே இனிமேல் பார்த்துக்கிட்டேன், பல்படாம பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துறைமுருகன் சொன்னார். அண்ணனே சொல்லியிருக்கிறாரு, அண்ணன்னா சீமானே சொல்லியிருக்கிறாரு. அண்ணன் இப்ப இங்க கேட்ட இதே கேள்வியதான் திருச்சி சூர்யாவும் கேட்கிறாப்புல. அண்ணன்னா மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணு, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குப்பா. அண்ணன்னா சீமான், அண்ணனே சொல்லியிருக்கிறாரு நம்ம டார்கெட் திமுக தான். அப்போ திமுகவை இவனை விட்டு எவன் ஆண்டுகிட்டு இருக்கிறானோ, அதுவும் 10 வருடமாக இந்த மக்களினுடைய எல்லா பிரச்சனைகள்லையும் எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டு, நீங்க சாதாரணம் இல்லைங்க, இங்க தமிழ்நாட்டில் இருப்பாங்க, காவிரி பிரச்சனைன்னு சொன்னா கர்நாடகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பான். இதுதான் பாஜகவினுடைய அரசியல். இவ்வளவு மோசமாக நீட்டுங்கிற ஒரு எக்ஸாமினேஷனை கொண்டாந்து இது வரைக்கும் 23 பேருக்கு மேல செத்து போயிருக்காங்க. ஒரு பையனோட அப்பாவே செத்து போயிடுறாரு, குடும்பமே அழிஞ்சு போகுது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து நீ என்ன பேசுற? யாரு சீமான் என்ன பேசுறான்? எல்லா பேரும் ஊர்ல எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா யாரு ஊசி போடுறது? ஆனா 15க்கும் மேல டாக்டர்கள் தான் வேட்பாளர்கள். அது ரொம்ப முக்கியமானது. தன் வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது எந்த விவசாயியும் அறிவிக்கல. நீ என்ன சொன்ன? நான் விவசாயிகளுக்கான மகன், நான் மாடு மேய்க்கிறத அரசு வேலையாக்குவேன். எத்தனை மாடு மேய்ப்பவர்களை நீ கட்சியில் நிறுத்தின? ஏன்னா பணம் கிடையாது. உன்கிட்ட நிக்கணும்னா உன்கிட்ட சீட்டை விலை கொடுத்து வாங்க வேண்டும். ஒரு ஆசைக்கு நான் நிக்கணும், அதுக்காக பணத்தை கொடுத்து வாங்குகிற வலிமை இந்த டாக்டர்கள்ட்ட இருக்கு. முதல் தலைமுறை, இன்னும் கரெக்டா சொல்றேன், முதல் தலைமுறையா படிச்சு மேல கொஞ்சம் பணத்தை பார்த்தவர்களை மொத்தமா உருவிட்டு ரோட்ல விடுறதுக்கு இந்த தேர்தலை பயன்படுத்துகிறார் இந்த ஆளு. சோ அந்த அடிப்படையில் தான் டாக்டர்கள் இங்க நிக்கிறாங்க. சோ டாக்டர் மாத்தி மாத்தி ஊசி போட்டுக்கிட்டு நிக்கணும்னு பாஜக கொண்டு வந்த திட்டத்துக்கு அண்டை கொடுத்து பேசி கொண்டிருக்கிறாய். இங்க காங்கிரஸை திட்டி பேசுற, திமுகவை திட்டி பேசுறேன்னா அப்ப நீ யாருக்கு வேலை செய்யற அப்படிங்கிறது கரெக்டா பொருந்தி வருது. சாட்டை துரைமுருகன்ட்ட பேசி முடித்த டீல் மாதிரி அவர் சொன்ன அந்த வார்த்தை இங்கு பொருந்துகிறது அப்படின்னு நான் சொல்ல. ஓகே, அப்ப பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் அதுதான் அந்த ஆடியோல இருக்கு. அந்த அசைன்மெண்ட்டை தான் இப்ப சீமான் செய்யறாரு. அது சாதாரணமாக இல்லை, எல்லை மீறி போயிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செய்த இந்த திராவிட மக்களுக்காக பல நன்மைகளை செய்த கலைஞரை மிக இழிவாக ஒரு வயசான திருட்டு பையன் அப்படின்னு நீ கதை சொல்லிட்டு இருக்கிற. வயசான திருட்டு பையன்னு சொல்றதுக்கு நான் என்ன சொல்றேன், அவர வயசாளின்னு சொல்றேன். உனக்கு என்ன வயசாகுது? 59 வயசு. இன்னும் 2 வருஷம் கழிச்சுன்னா நீயே முதியோர் பென்ஷன் வாங்கணும். நீ பேசிட்டு இருக்கிற அர்த்தவனை பத்தி அவன் ஒரு கதை சொல்றான்ல, நான் ஒரு கதை சொல்றேன். ஒருத்தன் உயிரோடு இருக்க தண்டியும் விட்டுருவான். ஒரு தலைவனா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு போராளியா இருக்கட்டும், அவன் செத்ததுக்கு அப்புறம் நான் அவனோட என்ன பேசணும் தெரியுமா? ஒவ்வொரு சாவு வீட்லையும் நின்று தன்னுடைய இது கிளைம் பண்றது. ஒரு பெரியார் போட்டோ கொண்டு வச்சிட்டீங்கன்னா பெரியார் தான் எங்க தாத்தா. பாரதிதாசன் உயிரோட கிடையாது, அதனால பாரதிதாசன் எங்களுடைய தமிழ் கவிஞர். எங்களோட அவரு திராவிட இயக்க கவிஞர்ன்றது ஊருக்கே தெரியும். ஆமா, ஆனா அவர் நாம் தமிழர்ல 10 வருஷம் வேலை செஞ்ச மாதிரி. இன்னும் சொல்லணும்னா ஆதித்தனார் தான் நாம் தமிழர் கட்சியை உருவாக்குறாரு இல்லைங்களா?
ஆதித்தனின் அழிவு மனப்பான்மை அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு. இவன் வந்து ஒவ்வொருத்தனையும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். நாளைக்கு பாருங்க இவன் பெரியாரு நம்ம தலைவரையே தமிழ் இது என்ன சொல்றீங்க? பெருஞ்சித்தனாரே எங்க தமிழ் தேசியக்காரன் நான் என் சொந்த தாத்தாங்கிற அளவுக்கு பேசுவாங்க அந்த ஆளு. அப்போ எங்கெல்லாம் சாவு விழுகிறதோ, எங்கெல்லாம் அவர்கள் இறந்து போகிறார்களோ அவர்களை எல்லாம் ஓன் பண்ற வேலையை தான் இந்த ஆள் பண்ணிட்டு இருக்காரு. உயிரோட இருக்க தெரிஞ்சு பேச மாட்டான். கலைஞர் பாக்கெட்ல இருந்து பேனா எடுத்தேன். ஆமா, பேனாவை எடுத்து பைக்ல வச்சுக்கிறேன். இன்னைக்கு பேனா வச்சேன்னா நான் உடச்சி தள்ளுவேன். அப்போ இந்த வாய் என்னதான் பேசும், மாத்தி மாத்தி பேசும். அதாவது நாட்டுக்குள்ள ஒரு சீமான் இருக்கிறான், காட்டுக்குள்ள ஒரு உயிரினம் இருக்குது. அது வந்து ஒரு பறவை. கரெக்டா எங்கெங்கெல்லாம் சாவு விழுதோ அங்கெல்லாம் வந்து நின்றுக்கணும். நீங்க வந்து சிங்கம் சத்தாலும் சரி அந்த பறவை வந்துடும், மிளா சத்தாலும் சரி அந்த பறவை வந்துடும், மான் சத்தாலும் சரி அந்த பறவை வந்துடும். ஏன்னா அந்த பறவை எல்லாரும் சாவிலும் தன் வாழ்க்கையை நடத்துவது. சீமானும் அதுக்கு நிகரானவர் தான். இல்ல கலைஞரை இவரை மூர்க்கமா திட்டுறாரு இல்லைங்களா? இப்ப கலைஞர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒண்ணுமே செய்யல, துரோகம் பண்ணிட்டாரு தமிழர்களுக்கு அப்படின்றதான மிக முக்கியமான. இல்ல இப்ப கலைஞர் விவகாரத்துல செத்தவர்களை தன் பக்கம் தன்னுடைய சொந்தக்காரர்கள்னு சொல்லிக் கொள்வது ஒரு மனப்பான்மை. இன்னொரு பக்கம் இறந்தவர்கள் செய்த, அதாவது இல்லாத அவங்க மறைஞ்சவர்கள், அவர்கள் செய்த நன்மைகளை மறந்துடக்கூடாது. சில விமர்சனங்கள் இருக்கலாம். இந்த ஆள் வந்து கலைஞரை மட்டுமே திட்டிய ஆள்லாம் கிடையாது. 2 ஆண்களுக்கு மத்தியில படுத்திருக்கிற பொம்பளைன்னு சொல்லி ஜெயலலிதாவை திட்டினார். இதெல்லாம் எவ்வளவு மோசமான வார்த்தைகள். அதாவது ஒரு ஃப்ளோல பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த பேச்சு எவ்வளவு மோசமான வல்கரான பேச்சு. நீங்க ஒரு பொது வெளியில இருக்கீங்க, அதுவும் ஒரு கட்சி தலைவரா இருக்கீங்க, இப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகளை பேசலாமா? இன்னொன்னு, இந்த தலைவர் கலைஞர் என்பவர் இந்த தமிழ் சமூகத்துக்காக எல்லா மக்களுக்காகவும் பிசிக்குள்ள இல்லாத கவுண்டர் சமூகத்துக்கு பிசி அந்தஸ்து கொடுத்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு அளித்தவர். ஏற்கனவே பிசிக்கு இருந்த இடஒதுக்கீட்டை உயர்த்தியவர். பிசிக்குள்ளேயே எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும், நாங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி 87ல பெரிய போராட்டம் நடக்குது. அதுல 21 பேரை சுட்டு கொல்லுது அன்னைக்கு இருந்த போலீஸ். யாரு? எம்ஜிஆர் தலைமையிலான போலீஸ். ஆனா அதுக்கு பிறகு வந்த கலைஞர் வன்னியர் உட்பட பிறன்மலை கள்ளர், வண்ணார், குயவர், நாவிதர், பிறன்மலை கள்ளர்னு எல்லா ஜாதிகளையும் ஒன்றிணைச்சு 20% இடஒதுக்கீடையும் கொடுத்தவர் அவர். அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு 3.5%, அருந்ததியருக்கு 3% உள்ஒதுக்கீடு, இப்படி எல்லோருக்கும் இடஒதுக்கீட்டை கொடுத்து எல்லா சமூகமும் வளர பாடுபட்டவர். முதல் தலைமுறை பட்டதாரிக்கு ஃபீஸ் கம்மி பண்ணாரு. பெண்களுக்கு சொத்தில் பங்கு, எத்தனை திட்டங்கள், குடிசை மாற்று வாரியம், அதாவது பொருளாதார ரீதியான மாற்றங்களுக்கும் ஒரு இதை செய்தவர். சமூக இழிவு நீங்குவதற்கான மாற்றங்களையும் செய்தவர், சமத்துவபுரம் அமைத்தவர். இப்படி எல்லா தளங்களிலும் இயங்கிய ஒரு தலைவனை போகிற போக்கில் ஒரு திருட்டு பையன் நீ சொல்லிட்டு போறேன்னா நீ எவ்வளவு பெரிய திருட்டு பையன்? உன்னுடைய கட்சியில இருந்து இத்தனை பேர் வர்றாங்க, நீ பண்றதெல்லாம் திருட்டுத்தனம் அப்படின்னு சொல்றாங்க. சஞ்சீவிநாதன்ல இருந்து என்ன எல்லா நிர்வாகிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு பதில் கிடையாது. எவ்வளவு திருடின என்ன கணக்குன்னு கிடையாது. நான் மட்டும்தான் கட்சின்னு நடத்திட்டு இருக்கிறேன். ஸோ இவ்வளவு பெரிய திருட்டுத்தனத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு திருட்டு பய, அக்மார்க் பிச்சைக்கார பய, மக்களுடைய பணத்தை கொச்சைப்படுத்துவது, மக்களுக்கு கொடுக்கிற 1000 ரூபாய் பணத்தை கொச்சைப்படுத்துவதும், கொடுக்கிற தலைவர்களை திருட்டு பயன்னு கொச்சைப்படுத்துவதுமாக செயல்படுகிறார் என்றால் அவர் வேற யாருக்கு வேலை செய்கிறார்? பாஜகவிற்குத்தான் வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்றேன். நீங்க சாட்டை துரைமுருகனும் திருச்சி சூர்யாவும் பேசின ஆடியோ குறித்து பேசுறீங்க. இதுல இன்னொரு படி மேல போய் மாரிதாஸ் பாஜகவினுடைய ஒரு ஊடக முகமாக அறியப்பட்டவர், அவர் வந்து சீமானுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, சீமானை ஒரு போராளி அப்படின்னு பாராட்டுறாரு. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த சீமானை குறித்து போர்டு மாரிதாஸ் முதல்ல மிக கேவலமாக போர்டை வச்சுக்கிட்டு அவன் தான் வந்து அதிகமாக விமர்சித்து அம்பலம் பண்ணான். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அவன் தான் முதல்ல போர்டு வச்சு சீமானை குறை சொல்லியது. இன்னைக்கு அவர்களே வந்து பாராட்டி, அதாவது பாண்டே ஒரு பக்கம் எங்கள் அண்ணன் சீமான்னு சொல்வதும், எல்லோரையும் விமர்சிக்கிற மாரிதாஸ் என்ன போட்டிருக்காப்புல அப்படின்னா, சீமான் அவர்கள் மீது 1000 கருத்து வேறுபாடுகள் உண்டு, ஆனால் அவர் நான் கல்லூரி படிக்கும் காலம் தொட்டு பார்த்து வருகிறேன், அவர் ஏதாவது ஒரு களத்தில் சமூக பிரச்சனைக்கு நின்று வந்துள்ளார். என்ன சமூக பிரச்சனைக்கு நின்று வந்துள்ளார்? விஜயலட்சுமிகிட்ட தான் கேட்கணும். இதை அவர் தொய்வில்லாமல் செய்து வருகிறார். எனவே களத்தில் போராளியாக நிற்கிறேன் என சீமான் கூறுவது ஏற்க வேண்டிய உண்மை. கருத்து வேறுபாடுகள் தாண்டி இதை எவரும் மறுக்க முடியாது.
எவ்வளவு நெருக்கமான தங்களுக்குள் எவ்வளவு ஒரு கருத்து ரீதியான அதாவது ஒரு உடன்படிக்கை இருந்துச்சுன்னா இப்படியெல்லாம் பாராட்டி மெய்சிலிருக்க முடியும். களத்தில் நின்று இவர் போராடுறாராம். இவர் களத்துல எப்படி நின்று போராடினாரு அப்படிங்கிறது மதுரை செல்வத்துக்கும் விஜயலட்சுமிக்கு தான் தெரியும். சரிங்களா? இவ்வளவு பெரிய ஒரு கேவலமான பின்னணியை கொண்டவர். இன்னொன்னு, இவர்களுக்கு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. திருச்சி சூர்யா உரையாடல்ல கூட இந்த விஷயத்த அதை மென்ஷன் பண்றாப்புல. உங்களுக்கு இடம் வேணும்னு கேட்டவொடனே அண்ணன்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருலாங்க அப்படிங்கிறாரு. அதாவது அண்ணாமலை இவர் ஜி கார்னர், திருச்சி ஜி கார்னர் பகுதியில மாவீரர் நாளுக்கு கூட்டம் போடணும்னு சொன்ன உடனே சாட்டை துரைமுருகன் வழியாக ரெட்டி கிட்ட பேசி அதன் மூலமாக அண்ணாமலையிடமிருந்து பெறப்பட்டதா இந்த அனுமதி அப்படின்னு சொல்லி திருச்சி சூர்யா உரையாடலையும் சொல்றாரு. ராஜவேல் ராகராஜன் ஏற்கனவே நம்ம நாம் தமிழருக்கு கேம்பெயின் ஒர்க் பண்ணவர். அவன் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாப்புல, இந்த மாதிரி இவர்களுக்கு பாஜக அண்ணாமலையின் மூலமாகத்தான் இந்த இடம் அலகேட் செய்யப்பட்டது மாவீரர் நாள் கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அளவிற்கு கொண்டும் கொடுத்துமாக வாங்கி உறவுகள் வைத்துக் கொண்டு நெருக்கமாக இருக்கிறார்கள். இதனுடைய வெளிப்பாடு தான் இது. வெறுமனே வெளியில தெரிகிற உறவு. இது தாண்டி என்னென்ன விதமாக அவர்களுக்கு உறவுகள் பரிமாறப்பட்டிருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஆட்சி செய்கிற பாஜகவை விட்டு எதிர்நிலையாக இருக்கிற இந்த பாசிசத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற சக்திகளிடம் இவர் தனது வீரத்தை காட்டி கொண்டிருக்கிறார். விடுதலை புலிகள் இயக்கம் இந்தியாவில் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. பாஜக ஆட்சியிலேயே அந்த தடை நீடிச்சுட்டு தான் இருக்குது. குறிப்பாக பிரபாகரனை இந்திய இறையாண்மை இதுக்கெல்லாம் எதிரான ஒரு ஆளா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அப்படி ஒருவருக்கு வீர வணக்கம் செலுத்த பாஜக ஏன் சீமானுக்கு உதவுகிறது? தலைவா, நம்ம புலிகளை பற்றியோ புலிகள் விஷயத்தை பற்றியோ நாம் இவ்வளவு தீவிரமாக இவ்வளவு விவரமாக பேசினால் அடுத்த நிமிஷமே நம்ம மேல எந்த விதமான சார்ஜையும் அவர்கள் எடுப்பார்கள். ஆனா இன்னைக்கு நீ பேசு, நீயே உரிமை கொண்டாடிக்குள், திமுகவையும் திராவிடத்தையும் வீழ்த்துவதற்கு இந்த ஈழ பிரச்சனையை உன்னுடைய ஒரு ஹாட் டாபிக்கா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதுக்கான முழு அனுமதியும் கொடுத்து, இது வெறுமனே நாம் தமிழருக்கு, அதாவது ஒன்றிய அரசினுடைய இடம். ஆமா. சோ இதுக்கு முழு உரிமையும் கொடுத்து ஒன்றிய அரசின் ரயில்வே இடத்தை கொடுத்து ஊக்குவிக்கிறார்கள். இது மட்டும் இல்லைங்க, இது இடம் ஒதுக்குறது மட்டும் இல்ல. நீங்க ஒரு யூடியூப் சேனல்லே அதை ஆதரித்து பேசுவதற்கெல்லாம் நாம் தமிழர் தம்பிகளுக்கு உரிமை உண்டு. அந்த சேனல்களுக்கு விதிவிலக்கு உண்டு. நாம அப்பெல்லாம் ஈஸியா பேசிட முடியாது. சோ இந்த வேறுபாடு என்பது பாஜகவின் ஒரு பிராக்சியாக, ஒரு ப்ரோ பிஜேபியாக, அவர்களுடைய கையாளாக இவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, தமிழ் தேசியமும் இந்துத்துவ தேசியமும் ஒண்ணுதான் இருக்கீங்க. கண்டிப்பா நேரடியாக அவர்கள் உறவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொள்கை அளவிலும் மாற்றமில்லை. அவர்களுக்கு ஒரே இலக்கு திராவிடமும் இந்த பாசிச எதிர்ப்பும் தான் அப்படிங்கிறது. இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்.